இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா த ராக் இந்த வெப் சீரிஸ் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 8 எபிசோடு. ஏறத்தாழ ஒரு எபிசோடு பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் ஓடக்கூடியது. இந்த எபிசோடு பார்த்திங்கன்னா 18+ கண்டென்ட் உடையது. ஏன்னா அது அதிகமான கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வார்த்தைகளை நிறையாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. எபிசோட ஒன்லைன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா 1979 டெல்லியில் எஸ்ஐ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதே டயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு ஆர்மி ஃபேமிலியில் உள்ள ஒரு பையனும் பொண்ணும் ரேடியோ ஸ்டேஷனில் போய் பாடுறதுக்காண்டி கிளம்பி போகிறாங்க. போனவங்க திரும்பி வரவே இல்லை. இப்போ அவங்களோட அப்பா போய் தேடி பார்க்குறாரு. தேடி போனாலும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை ஒரு கிட்னாப்பிங் கேஸை எடுத்து என்கொயரி ஆரம்பிக்காங்க. ஆனால் என்கொயரி ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில், அதாவது ஒரு காலையில் விடியறதுக்குள்ளேயுமே அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இறந்த நிலையில் ஒரு ஆத்தோரமாக கிடைக்காங்க, அந்த பொண்ணும் பையனும். இப்போ இது கிரைம் ஆனதுனால இப்போ கிட்னாப்பிங் கேஸ் வந்து மர்டர் கேஸாக மாறுது. இப்போ ப்ரெஷர் அதிகமாகுது. இந்த கேஸை கண்டுபிடிக்க சொல்லி நம்ம ஹீரோ போராடுறாரு இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. இந்த க்ரைம் பண்ணது யார், இது எதுக்காண்டி பண்ணாங்க, என்ன மாதிரி மோட்டிவ்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே ப்ரெஷர் தாங்க முடியாமல் எஸ்பி வந்து இந்த கேஸை வந்து வேறு ஆளுக்கு மூவ் பண்ணு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ஒரு பாதி கிட்ட கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வேறு ஆள் போகிறனால ஹீரோ அன்அஃபிஷியலாக மறுபடியும் இந்த கேஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவார். கண்டுபிடிக்க போய்கிட்டே இருப்பார். இந்த சீரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு நான் லீனியரில் போகக்கூடிய சீரிஸ். ஹீரோவோட ப்ரெசன்ட் டைமை காட்டிகிட்டே வருவாங்க. வில்லனை காட்டுறப்ப அவங்க டைம் லைன் பார்த்திங்கன்னா பேக்லேருந்து ரிவர்ஸ்லேருந்து காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அது நான் லீனியரில் போகக்கூடிய வெப் சீரிஸ். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய வெப் சீரிஸ் கிடையாது. இந்த சீரிஸ் பார்த்திங்கன்னா நிறுத்தி நிதானமாக கூடிய வெப் சீரிஸ். இது கொஞ்சம் ஸ்பீடாக போகாது, பொறுமையாக தான் பார்க்க வேண்டிய மாதிரி இருக்கும். இந்த க்ரைம் பண்ணக்கூடிய அந்த 2 பேர் இருப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த 2 பேர்த்த பார்க்குறப்ப நமக்கே அவ்வளோ கோவம் வரும் அவங்க பண்ணுறதெல்லாம். ஏன்னா அதிகமாக கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க இந்த சீரிஸ் ஃபுல்லாமே. இந்த சீரிஸ் வந்து உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. 1979 பில்லா ரங்காங்கிற ஒரு 2 சைக்கோபாத் 2 பேர் சேர்ந்து ஏகப்பட்ட கொள்ளைகளும் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஸ்டோரி இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கதையே பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.